அனைவருக்கும் வணக்கம். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பொதுக்கூட்டங்கள், பரப்புரைகள் அதை நெறிமுறைப்படுத்த வேண்டும் என்ற வகையில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இன்றைய தினம் ஆலோசனை கூட்டம், அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பொதுவாகவே அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் என்றாலே ஒரு மரபு, தட் இஸ் கன்வென்ஷன் என்று சொல்வார்கள். அந்த மரபு முதலமைச்சர் தலைமையில் தான் நடக்கணும். ஆனால் முதலமைச்சரும் ஆப்சண்ட்டு, டெப்டி சீஃப் மினிஸ்டரும் ஆப்சண்ட்டு, ரெண்டு பேருமே வரல. அது ஒரு புரியாத புதிராக இருக்குது. ஏன் இந்த கூட்டத்தை தவிர்த்தார்? இதுவரையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2021 சிஎம் ஆன பிறகு எல்லா அனைத்து கட்சி கூட்டமும் முதலமைச்சர் தலைமையில் தான் நடந்தது. ஆனால் இந்த அனைத்து கட்சி கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் நடக்க வேண்டிய கூட்டம் இன்றைக்கு அமைச்சர்கள் தலைமையில் நடக்குது. இத்தனைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு, இப்போ உயர்நீதிமன்ற உத்தரவு ஒரு முதலமைச்சரோ துணை முதலமைச்சர் இந்த அமைச்சரை இது புறக்கணிக்கிற வகையாக தான் இன்றைக்கி இருக்குது. இது வந்திருக்கலாம், அதில் தான் அந்த சிறப்பாக இருக்கு. ஆனால் வரல, அவங்க ஏன்னு தெரியல. அதை நான் ரேஸ் பண்ணேன். நான் இன்னொன்று, அதாவது லா என்பது, சட்டம் என்பது ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. இப்போ எங்களுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, அது அம்மாவுடைய அரசும் சரி, அதே போல் புரட்சி தலைவர் ஆட்சியிலும் சரி, அதே போன்று நம்ம அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்திலே அம்மாவுடைய அரசு நடத்தும் போது ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாமல், அதாவது ஒரு டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்வார்கள், ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு கூட்டங்கள் நடத்துவதற்கு நாங்கள் அனுமதி கொடுத்தோம். ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தோம். போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தோம். 2017ஆம் ஆண்டு காலகட்டத்திலிருந்து நாங்கள் எங்கள் ஆட்சி முடியும் தருவாயில் 1000க்கு மேற்பட்ட பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்துவதற்கு நாங்கள் அனுமதி கொடுத்தோம். ஏன்? ஒரு ஜனநாயகத்துடைய குரல் விலையை நெரிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் அது அனுமதி கொடுத்தோம். ஆனால் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் எங்களுடைய கூட்டங்கள், குறிப்பாக பொதுச்செயலாளர்கள் கலந்து கொள்கின்ற கூட்டமாக இருந்தாலும் சரி, தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டமாக இருந்தாலும் சரி, அது போன்ற ஆர்ப்பாட்டம் எதுவும் நாங்கள் ஒரு பொதுமக்கள் நலன் கருதி நாங்கள் அதை ஆர்ப்பாட்டம் செய்யணும்னு சொல்லி எழுதி கொடுத்தா கூட அலகலி வைக்கிறது, பர்மிஷன் விடுறதில்ல. அப்போ நோ பர்மிஷன் சொல்லி ரிட்டர்ன்லேயே கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான். கோர்ட்டுக்கு போய், நீதிமன்றத்துக்கு போய் நிறைய உத்தரவுகள் பெற்று நாங்கள் நடத்தின வரலாறுலாம் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் உண்டு. ஆனால் திமுகவுக்கு அது போன்ற ஒரு நிலைமை அந்த 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் ஏற்படுத்தலை. இப்போது நீங்கள் விதிமுறைகள் வகுக்கிறீங்க. இந்த விதிமுறைகள் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கணும். ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி, நியதி என்று சொல்லி அந்த மாதிரி ஒரு வேறுபாடு நிச்சயமாக நீங்கள் காட்டக்கூடாது. ஏன்னா அந்த அடிப்படையில் ஒரு வேறுபாடு இல்லாமல் நீங்கள் இந்த முடிவு எடுக்கும்போது அது எல்லாமே பொருத்தணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கூட்டமோ இல்லைன்னா ஒரு பொதுக்கூட்டமோ இல்லை ஒரு ஆர்ப்பாட்டமோ இல்லை வேறு மாதிரியான அந்த நிகழ்ச்சிகள் நடக்கும்போது ஒரு 1000, 2000, 5000, 50,000, 1,00,000 அது மாதிரி கூடுவாங்க. அப்படி கூடும்போது அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு பொதுவாகவே அந்த மானிட்டர் பண்ணுற இது தாலுக்கு அளவில் ஒரு கமிட்டியும், அதே போன்று டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? அது ஒன்றும் சொல்ல. அவங்களுக்கு ஏதாவது அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணால் தானே பயந்துக்கிட்டு நாளைக்கு அவங்க போய் கண்காணிப்பாங்க. ரியலாக கவர்மெண்ட்டில் கொடுத்த ஹைகோர்ட் டைரக்ஷன் படி கைட்லைன்ஸை அந்த கூட்டம் ஃபாலோ பண்ணதா இல்லையா அப்படின்னு அவங்க பார்க்க முடியும். ஆனால் அது கிடையாது. அப்போ என்ன, சும்மா நாமக்காசிக்கு அதான் வலிமை உள்ளதெல்லாம் வச்சது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி வலிமையானவர்களுக்கு ஆளும் தரப்புக்கு மட்டும் ஒரு நீதி, எதிர்கட்சிகளுக்கு ஒரு நீதி என்ற மாதிரி இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அது அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அவங்க தன்னுடைய கடமை சரி செய்யலாம், அவங்களுக்கு தண்டிக்கணும். அப்படி இருந்தால் தான் தாலுக் லெவல் அளவுலேயும் அதே போல் டிஸ்ட்ரிக்ட் அளவுலேயும் ஒரு பயம் இருக்கும். அப்போ சரியாக மானிட்டர் பண்ணுவாங்க. இல்லைன்னா இது ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது என்ற அடிப்படையில் பிரயோஜனப்படாது. சும்மா ஒரு நாமக்கவசிக்காக இந்த கூட்டத்தை நடத்துகிற மாதிரி தான் தோணுது அப்படின்னு என் கருத்து சொல்லிட்டோம். சரி, ரெக்கக்னைஸ்டு பிளேஸ்டு அப்படின்னு சொல்லி அதாவது ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஐடென்டிஃபை பண்ணுவாங்களாம். அதில் ஒரு லூப் ஹோல், அதாவது ரெக்கக்னேஷன் இல்லாத ஒரு பிளேஸில் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் பர்மிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்குது. அது வரையறுக்கல.
அப்போ எந்த மாதிரியான ரெக்கக்னைஸ்டு பிளேஸை நீங்கள் நோட்டிஃபை பண்ணுங்கள். அது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நோட்டிஃபை பண்ணுங்கள், ஸ்டேட் வைஸ் நோட்டிஃபை பண்ணி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நாங்கள் நடத்துகிறோம். ஆனால் ரெக்கக்னைஸ்டு பிளேஸ் இல்லாத இடங்களில் பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கேட்டால் தரமாட்டாங்க. ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சார் அது அங்கீகரிக்கப்பட்ட இடம் கிடையாது. ஆனால் அதே வந்து ஒரு ஆளுந்தரப்பு அது கேட்குதுன்னா அந்த இடத்த கொடுத்துருவாங்க. அது இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. எதுக்கு லூப் ஒழிக்கிறீங்க? போடுங்க. அது மாதிரி வந்து அங்கீகரிக்கப்பட்ட இடங்களில் தான் இந்த மாதிரி வந்து கூட்டங்கள் நடக்கணும். அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி அந்த இடங்களில் நடக்கணும் அப்படின்றது போடுங்க. அதனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு அதை வரையறுக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா அதை அமல்படுத்தணுன்னா அதுக்கு வந்து ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட்ன்றது ரொம்ப அமல்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதுக்கு அது கண்காணிப்பு முக்கியம். அது வந்து சரியான முறையில் கண்காணிக்கிறான்றது பார்க்குறது அந்த தாலுக்கு அளவுலேயும் டிஸ்ட்ரிக்ட் அளவில் இருக்க கமிட்டிஸு இவங்க தன்னுடைய கடமை செஞ்சால் இந்த மாதிரி வந்து ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துரிமை பேச்சுரிமை எல்லாம் நம்ம கொடுத்துருக்கு. அது யாரும் மறுக்கக்கூடாது. எனவே பொதுக்கூட்டங்கள் போடுவதற்கும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கும் அது ஜனநாயக உரிமை. அது எந்த காலத்திலையும் வந்து தடை செய்யக்கூடாது. எனவே அதை வரையறுக்குன்னா அது வந்து எல்லோருக்கும் சமம் என்ற அடிப்படையில் அந்த ரூலை போடுங்க சொல்லுங்கள். அதுதான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து 5000 பேர் இருந்தால் இவ்வளோ, 10,000 பேர் இருந்தால் இவ்வளோ, 20,000 பேர் இருந்தால் இவ்வளோ. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறேனே உங்களுக்கு தகவல் 5000 முதல் 10,000 பேர் வந்தால் 1 லட்சம், 10,000 முதல் 20,000 பேர் வந்தால் 3 லட்சம், 20,000 முதல் 50,000 பேர் வந்தால் 8 லட்சம், 50,000க்கு மேலே வந்தால் 20 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது வந்து ஒரு காஷன், இது காஷன் டெபாசிட்டு. இது வந்து திருப்பி தர பணம் தான். ஏன்னா அதை சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்களாம் சொன்னால் நம்ம 1000 பேர் கூடுறாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு நலத்திட்ட உதவிகள் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஆளுங்கட்சின்னா அந்த ஒரு 1000 பேர் கூடனா 1000 போலீஸ் வருது. அதே எதிர்கட்சி நாங்கள் வந்து ஒரு நலத்திட்ட உதவிகள் இது பண்ணோம்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 போலீஸை போடுவாங்க. அப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்போ இந்த மாதிரி தள்ளு முள்ளெல்லாம் வரும். அதனால் அந்த மாதிரி வேறுபாடு இருக்காது. குறைஞ்சது ஒரு 1000 பேர்லேருந்து அந்த லிமிட்டை வச்சுக்கிட்டு அதை வந்து காவல் பாதுகாப்புன்றது முழுமையாக வந்து ஒரு வேறுபாடு இல்லாமல் நீங்கள் எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அல்ல அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பவர் பாயிண்டில் ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து எல்லா டிஸ்கஷன் போயிருக்கு. அதனால் அவங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது போடுவாங்க. அதாவது பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இதை மாதிரி நடத்துவதற்கு ஒரு வழிமுறைகள் சொல்லிவிட்டு அது கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வரும் தான் நினைக்கிறேன். 100% வரலான்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆமாம், அது வந்து பொதுவாக வந்து மாறுபட்ட கருத்துக்கள் வந்து பல கட்சிகள் சொல்லியிருக்கு. சில கட்சிகள் வந்து வேணும்னு சொல்கிறாங்க. எங்களை பொறுத்த பொது தான். ஜனநாயக உரிமைன்றது பேச்சுரிமை. அதை வந்து முறைப்படுத்துகிறோம் அதுதான் வந்து முக்கியம். எனவே அந்த முறைப்படுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுங்க. கேஷுவாலிட்டிஸோ இன்ஜுரிஸோ அதே போல் வந்து தள்ளுமுள்ளோ இருக்காத அளவுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு அரசியல் கட்சி விருப்பம் இல்லாமல் எல்லா அரசு கொடுக்கணும், காவல்துறை கொடுக்கணும், மாவட்ட நிர்வாகம் கொடுக்கணும் என்றதை நாங்கள் சொல்லியிருக்கோம். இல்லை அதெல்லாம் வரல. இது வந்து பியூர்லி கைட்லைன்ஸு. இது பியூர்லி வந்து டைரக்ஷன் ஆஃப் த ஹைகோர்ட்டை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி கூட நடக்குது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து கருத்துக்கள் சொல்லியிருக்கோம். ஓகே. கொடநாடு கொலை கொள்ளையில் வந்து ஃபைல் தேடுவதற்காக தான் இபிஎஸ் வந்து உள்ள ஒரு கற்பனைவாதி. அதனால் கற்பனைகளுக்கு தவறி பேசுவார். அதை நம்முடைய சகோதரர் டிடிவி கற்பனைவாதிக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.